வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை வாமுகோவின் ஒரு முறைதான் பூக்கும். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். பெருந்துறை பேருந்து நிறுத்தத்தில் வசந்தா மணிக்காக காத்திருந்தான் சுதாகரன். இது இன்று நேற்றல்ல, 3 வருடங்களாக நடப்பதுதான். 3 வருடத்தில் இவனுக்காய் எந்த நாளும் வசந்தாமணி எந்த இடத்திலும் காத்திருந்ததே இல்லை. அவளுக்காக இப்படி காத்திருப்பது இந்த 3 வருடங்களில் ஒரு முறை கூட சுதாகரனுக்கு சலிப்பான விஷயமாக தோன்றியதே இல்லை. வசந்தாமணி ஈங்கூர் பெண் ஹையர் செகண்டரி முடித்தவள். வீட்டு நிலைமையை மனதில் கொண்டு பனியன் கம்பெனியில் சேர்ந்து கொண்டாள். வீட்டில் அப்பாவும் அக்காவும் தோட்ட வேலைகளை பார்த்து கொள்கிறார்கள். தோட்டத்தில் 20 ஆடுகள் பட்டியிலும் எருமைகள் 5ம் நின்று கொண்டிருக்கின்றன. அம்மா மேல் உலகத்துக்கு டிக்கெட் எடுத்து போய் வருடம் 4 போய்விட்டது. ஊதாரி அண்ணன் ஒருவன் ஸ்டீல் கம்பெனிக்கு வேலைக்கு போவதும் டாஸ்மாகில் குடியிருப்பதையுமே வழக்கமாக கொண்டிருந்தான். மணியன் எங்கேப்பா என்றால், கோயிலில் இருந்தானே என்பார்கள். டாஸ்மாக் கடையை கோயில் என்கிறார்கள். மணியனுக்கு தனக்கு மூத்தவள் ஒருத்தி திருமணத்துக்கு நிற்கிறாள் என்ற எண்ணம் துளி அளவேனும் இல்லாதவன். மணியனின் அக்கா தேவிகாவுக்கு வயது 26 நடக்கிறது. ஈங்கூர் பள்ளியில் மேல் படிப்பான 5வது பாஸ் செய்தவள். வீட்டு வேலைகளிலும் காட்டு வேலைகளிலும் கெட்டிக்காரி. வசந்தாமணிக்கு வீட்டில் வேலை செய்வதோ தோட்டத்தில் வேலை செய்வதோ அலர்ஜியான விஷயம். எருமை சாணத்தை தேவிகா கூடையில் அள்ளி எடுத்து போய் குப்பையில் கொட்டுவதை முகம் சுளித்தபடி பார்ப்பாள். அக்காவுக்கு சமையலில் கூட உதவ மாட்டாள் வசந்தாமணி. போதாதற்கு இவளின் துணிமணிகளை கூட தேவிகாதான் சர்ஃபெக்சல் போட்டு துவைத்து காய வைப்பாள். சம்பளமில்லாத வேலைக்காரியாக தேவிகா மாறி போயிருந்தாள். வசந்தாமணியின் அப்பா பிள்ளை பூச்சி. தான் உண்டு தன் வேலை உண்டு என்றே இருப்பார். அவரது வருத்தமெல்லாம் மணியன் இப்படி மொடா குடிகாரனாக போய்விட்டானே என்றுதான். ஈங்கூரில் ஊருக்குள் இருக்கும் வீட்டுக்கும் அவர் அதிகம் வருவதில்லை. தோட்டத்திலேயே மோட்டார் ரூம்பில் படுத்துக் கொள்வார். தேவிகா வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு போவாள். சுதாகரன் சிகரெட்டின் கடைசி இழுப்பை இழுத்து கீழே போட்டு செருப்பால் அதன் தீக்கங்கை அழுத்தி அணைத்தான். புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு தீங்கானது. சுதாகரன் கொங்கு கல்லூரியில் ஆபீஸ் பியூனாக இருக்கிறான். இதோ இப்போதுதான் வேலையில் சேர்ந்தது போல் இருக்கிறது. ஆனால் வருடங்கள் 5 ஓடிவிட்டது. ஆசை தங்கையை சேலத்துல கட்டி கொடுத்து வருடம் 2 போய்விட்டது. அவளை கட்டி கொடுத்து தாட்டிவிட்ட நாளிலிருந்து வீட்டில் அப்பாவும் அம்மாவும் இவன் ஜாதகத்தை தூக்கி கொண்டு பெண் பார்த்திடலாம் என்று கீழல் விழுந்த டிவிடி தட்டு போல கத்திக்கொண்டே இருந்தார்கள். அவர்களாகவே ஜோதிடரை தேடி போய் ஜாதகத்தை கொடுத்து ரிசல்ட் பார்த்தார்கள். இந்த ஜாதகக்காரனுக்கு குருபலன் வர இன்னும் 1 வருஷம் இருக்கே. வயது என்ன 29ஆ? 30 பிறந்ததும் குரு பார்க்கிறான். அப்புறம் நீங்க நினைச்சால கூட பையன் திருமணத்தை நிறுத்த முடியாது என்ற தகவலை ஜோதிடர் சொன்னதும் நிம்மதியாக வீடு வந்தவர்கள் 1 வருடம் இவன் திருமணத்தை பற்றி இவனிடம் வாயை திறக்கவில்லை. இதோ சுதாகரனிடம் குரு வந்துவிட்டான். வந்ததும் அவசரப்படாமல் 30 நாள் தங்க வைத்து சுதாகரனின் பெற்றோர் அதே டிவிடி தட்டை போட்டார்கள். சுதாகரன் இந்த முறை பெற்றோரிடம் கோபிக்கவில்லை. 1 வாரத்தில் சொல்றேன்பா என்று அப்பாவிடம் சொல்லிவிட்டான். அதோ வசந்தாமணி காலையிலிருந்து கால் கடுக்க நின்று வேலை செய்த களைப்பில் துவண்டு போய் வந்து கொண்டிருந்தாள். சுதாகரனை பார்த்ததும் வழக்கமாக வீசும் புன்னகையை வீசினாள். அருகே வந்தவள், ஐயா இன்னைக்கு கோபமோ? முகம் ஏனோ உம்முன்னு இருக்கே என்றாள். 3 வருட பழக்கத்தில் சரளமாக பேசும் குணம் மட்டுமே அவளிடம் மிஞ்சி இருந்தது. ரொம்ப பசிக்குதுப்பா. அக்கா டிஃபன்ல 4 இட்லி வச்சு அனுப்பி விட்டுட்டான். கம்பெனியில இன்னைக்கு அக்கட்ட இக்கட்ட துளி நகர முடியாத அளவுக்கு வேலை. சூப்பர்வைசர் வேற கழுகு மாதிரி பார்த்துட்டே இருந்தான். அவள் பேசிக்கொண்டே இருக்க சுதாகர் ஹோட்டலை நோக்கி நடந்தான். பின்னால் வந்தவள் இன்று ஏனோ புதிதாய் ஒரு பேச்சு பேசாமல் நகர்கிறானே என்று யோசித்தபடி சுதாகரின் பின்னால் செல்லாமல் நின்று கொண்டாள்.
ஹோட்டலின் அருகாமை சென்ற சுதாகர் திரும்பி பார்த்து வா என்று கையசைத்து கூப்பிட்டான். மக்கள் கூட்டம் பேருந்தை பிடிக்க அலைமோதி கொண்டிருந்தது. மாலை நேரத்தில் எப்போதும் இப்படித்தான். கோபித்துக் கொண்டு நிற்பவளை சமாதானப்படுத்த சுதாகரன் திரும்பவும் அவளிடம் வந்தான். இவர்களின் நாடகத்தை கவனிப்பாரின்றி எல்லோரும் அவரவர் அவசரத்தில் இருந்தார்கள். என்னம்மா சின்ன பிள்ளையாட்டம் பிடிவாதம்? பின்ன நான் என்ன கிளவியா? பசிக்குதுன்னு சொன்னேன், சரிவா போகலாம்னு ஒரு வார்த்தை பேசாமல் முன்னாடி போனால் என்ன அர்த்தம்? என்கிட்ட காசு இல்லாம தான் உங்ககிட்ட பசிக்குதுன்னு சொன்னேனா? நீங்க உம்முன முகத்தை வச்சுட்டு முன்னாடி போனா நான் பின்னாடி வரணுமா? சாரி வசந்தாமணி மேடம், எனக்கும் கூட பசிக்குது. நீங்களும் பெரிய மனசு பண்ணி இந்த ஏழையோட அழைப்ப நிராகரிக்காம வாங்க என்றான். கொஞ்சம் நக்கல் தான், இருந்தாலும் எனக்கு பசி என்றவள் சுதாகரனுடன் இணைந்து ஹோட்டலுக்குள் வந்தாள். இருவரும் பூரி 2 செட் ஆர்டர் செய்துவிட்டு டேபிளில் அமர்ந்தார்கள். சாப்பிட்டு முடித்துவிட்டு வெளியே வரும் வரை இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. வெளியில் வந்ததும் சுதாகரன் ஆரம்பித்து கொண்டான். நான் பல முறை உங்ககிட்ட கேட்டுட்டேன் வசந்தா, இனியும் என்னால பொறுத்திருக்க முடியாது. குருபலன் வேற பிறந்துடுச்சான். அப்பா அம்மா ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? உங்க கூட ஓடி வர சொல்றீங்களா? அது முடியாது. என் அக்கா பாவம் சுதாகர். அப்புறம் அவளுக்கு காலம் பூராவும் கல்யாணமே நடக்காம போயிடும். இப்பவே அவளை நாங்க வீட்ல வேலைக்காரி மாதிரி வச்சுட்டு இருக்கோம். உங்க கூட இப்பவே நான் ஓடி வந்துடலாம். ஓடி போன பெண் குடும்பத்துல பெண் எடுக்க யாரும் வரமாட்டார்கள். அக்காவுக்கு வயசு 26 பிறந்தாச்சு. அவள் ஜாதகத்திலையும் குருபலன் வந்தாச்சு. 26ல நிச்சயம் மேரேஜ் முடிஞ்சிடும்னு ஜோதிடர் சொல்லிட்டாரு. அதுவும் இனி பாக்குற முதல் ஜாதகமே அக்காவுக்கு பொருத்தமா ஆயிடுமா. இத்தனை நாள் பொறுத்தவரு எனக்காக கொஞ்ச நாள் ப்ளீஸ்பா என்றாள். இல்ல வசந்தா, உன்னை கட்டிக்க நான் எப்பவும் தயார்தான். வீட்ல அம்மாவுக்கு முன்ன போல முடியறதில்ல. அப்பாவுக்கும் சர்க்கரை பிரஷர்னு வியாதிகள். எனக்கும் 30 ஆயிடுச்சு. எனக்கும் உணர்ச்சிகள் இருக்கு வசந்தா. நானும் மனுஷன்தான். எப்போ நான் இந்த விஷயத்த கேட்டாலும் அக்கா அக்கான்னு அக்கா பாட்டே பாடுற. அப்பா வாய் விட்டே கேட்டுட்டாருமா. இந்த வாரத்துல நல்ல பதிலா சொல்றேன்னு சொல்லிட்டேன் என்றான். நீங்க பேசுறத பார்த்தால் உங்க அப்பாவுக்காக ஒரே வாரத்தில் ஒரு பெண்ணோட போய் நிற்கணுங்கிற மாதிரி இருக்கே. நீங்க கேக்குறப்ப எல்லாம் நான் ஒரே மாதிரி சொல்றேன்னா எனக்கு என் அக்கா பெருசுதான். அவளோட திருமணத்தை கெடுத்துட்டு நான் நிம்மதியா இருக்கவோ வாழவோ முடியாதுங்கிறதுனாலதான் ஒரே பதில நீங்க கேக்குறப்ப எல்லாம் சொல்றேன். எனக்கு நீங்க வேணும் சுதாகர். அது என் மனசுல ஆழமா இருக்கு என்று வசந்தாமணி பேச தொடங்கிவிட்ட சமயம் சுதாகரன் திருப்பூர் பேருந்து வர ஓடிப்போய் ஏறிக்கொண்டான். வசந்தாமணிக்கு கண்களில் நீர் முட்டிக்கொண்டு வந்துவிட்டது. சென்னிமலை செல்லும் பேருந்தில் ஏறி அமர்ந்து கொண்டவளுக்கு சுதாகரன் ஓடிப்போய் பேருந்து ஏறிக்கொண்ட காட்சியே திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது. இனிமேல் தன்னிடம் பேசுவானோ மாட்டானோ என்று பயமாயிருந்தது. அவன் இல்லாத வாழ்வை நினைக்கையில் அது வெறுமையாய் கண்களுக்கு முன் தெரிந்தது. இரவு உணவு தொண்டைக்கும் கீழ் இறங்க மறுத்தது. நடு இரவு வரை உறக்கம் வராமல் பாயில் கிடந்தாள். தூக்கம் வந்தபோது வந்த கனவில் சுதாகரன் வெள்ளை வேட்டி சட்டையில் மாலையும் கழுத்துமாய் நின்றான். அருகில் நின்றிருந்த மணப்பெண்ணின் முகத்தை இவள் எவ்வளவோ உற்று பார்த்தும் அடையாளம் தெரியவில்லை. அடுத்த நாள் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்த வசந்தாமணிக்கு மதியம் போல தலைவலி ஆரம்பித்து விட்டது. மாலை நேரம் வர வர உடல் சூடாயிருப்பதை உணர்ந்தாள். கண்களில் எரிச்சல் கூடி போயிருந்தது. பேருந்து நிறுத்தத்தில் சுதாகரனை காணாமல் டைபாய்டு சுரம் வந்தவள் போல தான் பேருந்து ஏறி வீடு வந்து சேர்ந்தாள். வீட்டில் மாற்றம் தெரிந்தது. சித்தியும் சித்தப்பனும் அப்பாவும் அண்ணனும் இருந்தார்கள். அக்கா தீபாவளிக்கு புதிதாய் எடுத்திருந்த பிங்க் கலர் சேலை கட்டியிருந்தாள். அவள் முகம் பிரகாசமாயிருந்தது. அக்காவை பெண் பார்த்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டாள். இவர்களின் முகப்பூரிப்பை வைத்து பார்த்தால் பெண் பார்க்க வந்தவர்கள் சம்மதம் சொல்லிவிட்டு சென்று விட்டதை யூகித்துக் கொண்டாள். சுதாகரனின் செல்போனுக்கு இந்த தகவலை உடனே சொல்லிவிட வேண்டும் என்று மனது சந்தோஷ பாட்டு பாடியது. சமையல் கட்டு சென்று பஜ்ஜி கடித்து கொண்டே காஃபி குடித்தாள். அக்காவை பார்த்து கண் சிமிட்டினாள். அக்கா போடி என்று செல்லமாக சினுங்கினாள். வெட்கப்பட்டால் அக்கா அழகுதான் என்று நினைத்தாள் வசந்தாமணி.
மாப்பிள்ளை எந்த ஊர்? என்ன வேலையில் இருக்காராம்? என்றாள். மாப்பிள்ளை ஊர் விசயமங்கலமாம். தங்கச்சிய சேலத்துல கட்டி கொடுத்து 2 வருஷம் ஆயிடுச்சாம். பேர் என்ன? என்ன வேலைன்னு கேட்டால், ஊர் உலகம் சுத்திரியேக்கா. பேர் சுதாகரனாம். கொங்கு காலேஜ்ல பியூனா இருக்காராம். சம்பளம் மாசம் 8000மாம். ஜாதகத்துல 8 பொருத்தமும் கூடி வந்தது. சென்னிமலை ஈஸ்வரன் கோயில்ல சிம்பிளா கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க என்று தேவிகா சொல்ல, காஃபி டம்ளரை தவறவிட்டாள் வசந்தாமணி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.